எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாரி மூவ்மெண்ட் நடக்க போகுது ஸ்டாக் மார்க்கெட்ல. பேசிக்கா S&P 500 யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். அத நான் எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். இப்ப என்ன மாரி மூவ் நடக்க போகுது 3 to 6 மந்த். அதுக்கு பிறகு என்ன மாரி மூவ் நடக்க போகுதுன்ட்டு லாங் டெர்ம் சார்ட்ல நான் அனலைஸ் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கும். மற்றது எப்பயும் போல இந்த சேனலை வந்து பார்க்குறாக்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறாக்கள், கமெண்ட் பண்ணுறாக்கள், லைக் பண்ணுறாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து S&P 500 சார்ட் எடுத்திருக்கேன். இது லாங் டேர்மாக. இது வந்து ஒவ்வொரு கேண்டிலும் 3 மந்த்ஸுக்கான கேண்டில் ஸ்டிக். ஸோ நான் இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டாக 1932 இருந்து லாங் டேர்ம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி 1929 இருந்து 2000 கனெக்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கொண்டு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 1929 இருந்து பிறகு மார்க்கெட் கிராஷ் ஆகி பிறகு இப்படியே போய் பிறகு இங்கே பம்ப் ஆகி சில நேரம் உடைச்சிருக்கு. இது லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன்ன்றதால கொஞ்சம் அங்கே இங்கே மாறும் வேண்டாம். அப்போ தான் நீங்கள் லாங் டேர்மாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு 2000 அந்த அந்த சேனலில் டாப்புக்கு போய் திருப்பி கிராஷ் ஆகி திருப்பி 2008 2000 டாப்புக்கு போய் திருப்பி கிராஷ் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து இப்போ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து S&P 500 வந்து லாங் டேர்மாக இப்படி ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நான் 3 மந்த் சார்ட்லேருந்து 1 மந்த் சார்ட்டுக்கு போக போகிறேன். ஸோ இப்போ நான் 1 மந்த் சார்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நாங்கள் லாங் டேர்மாக பார்த்துட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் வந்து கடைசியாக நடந்த பெரிய கிராஷில் இருந்து நான் இப்போ எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துருக்குறேன். ஸோ 2009 கிராஷில் இருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அது வந்து 2009 கிராஷையும் 2020 அந்த கிராஷையும் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சுருக்கேன்டா, அதில் இருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்துருக்கேன். அதாவது 2010 டாப், 2011, 2014, 2021, அதாவது கோவிட்டுக்கு பிறகு நடந்த புல் ரனில் அந்த டாப்பை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன். என்னென்னு சொன்னால் 1 2 3 4 தரம் ஏற்கனவே போய் முட்டிட்டு திருப்பி வந்திருக்குது. ஸோ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு அதை திருப்பி போய் டச் பண்ணுமென்று நான் நினைக்கிறேன். அது எந்த கணிப்பு. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி நடந்திருக்கு. ஸோ இப்படி நடக்க சான்ஸ் இருக்குது. அதாவது இதில் இந்த ட்ரெண்ட் லைனில் போய் திருப்பி மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன், இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் நான் சொல்கிறது இப்போ இருந்து 1929 வந்த ட்ரெண்ட் லைன் இதில் முட்டி இருக்குது. அது வந்து ஏற்கனவே பிரேக் ஆகிட்டு ஒருக்கா முட்டி திருப்பி இறங்கியிருக்கு. ஏப்ரலில் தான் ஃபுல் பேக் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அது பிரேக் ஆகி போய்கொண்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ட்ரெண்ட் லைனில் இனி போய் படுமென்று நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், நான் நார்மலாக ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது அடுத்த மூவ் எப்படி நடக்குமென்று பார்க்குறதுக்காக. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால், இப்போ நான் 2000 நான் சும்மா யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த லோவிலேருந்து 2021 கனெக்ட் பண்ணி பிறகு 2022 பேர் மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் என்ன நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக இந்த டார்கெட் அதை உடைச்சிட்டு போயிருக்கு. பிறகு செகண்ட் டார்கெட்டை வந்து திருப்பி புல் பேக் ஆகிருக்கு. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக வேலை செஞ்சுருக்கு. அதாவது ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து அழகாக வேலை செஞ்சுருக்கு. சரி, அழகாக பாருங்கள். இதில் வந்து நான் நீட்டி பார்க்குறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சிருக்கு, திருப்பி கொஞ்சம் அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கு, ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி போய் செகண்ட் டார்கெட் அடித்து பெரிய புல் பேக் நடந்திருக்கு. இது பெரிய புல் பேக் தான். என்னென்னு சொன்னால் அதுதான் அந்த டெரிஃப் மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் டெரிஃப்களை கொண்டு வந்து அந்த புல் பேக் அது வந்து நியர்லி 20% புல் பேக் ஆகிருக்கு. நியர்லி பேர் மார்க்கெட் தான். 20% மேலே போனாலே பேர் மார்க்கெட்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட பேர் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. ஆனால் எனக்கு அப்பயே தெரியும் அது பேர் மார்க்கெட் இல்லை, திருப்பி ஏறுமன். ஸோ அதே மாதிரி நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, 20 இருந்து 21 22 கனெக்ட் பண்ணி பார்த்த மாதிரி இந்த லோவில் இருந்து நான் திருப்பி பார்க்க போகிறேன். ஸோ இதை நான் டெலிட் பண்ணுவேன். இப்போ இந்த லோவில் இருந்து பார்த்து, அதாவது 22 பேர் மார்க்கெட் லோவில் இருந்து டேரிஃப் செல் ஆஃபுக்கு முதல் வந்த ஐயை கனெக்ட் பண்ணி திருப்பி டேரிஃப் லோவை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ எங்களுக்கு இந்த டார்கெட் கொடுக்குது. ஸோ அப்படி பார்க்க போனால் எங்களுக்கு 7500 மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ஏற சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு ரெண்டு காட்டுது. ஒன்று வந்து ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து எங்களுக்கு 7500க்கு போக சான்ஸ் இருக்குன்னு காட்டுது. அதாவது இந்த 2009 வந்த
ட்ரெண்ட் லைன், ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்து எங்களுக்கு காட்டுது நியர்லி 7,900 8,000 போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இது வரைஞ்சிருப்பேன், பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இதுக்குள்ளே டப்பாக சான்ஸ் இருக்குது. அதுதான் இப்போதைக்கு காட்டுற விஷயம். இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை, ஆனால் சார்ட் வந்து இப்படி தான் காட்டுது. அங்கே வரைக்கும் போக நிறைய ப்ராபபிலிட்டி இருக்காண்டு. ஸோ அதுக்குள்ளே வேறு ஏதாவது கிராஷ், வேறு ஏதாவது கதை வந்து பேட் நியூஸ் வந்தால் தான் கிராஷ் ஆகும். ஆனால் என்னை பொறுத்தவரை மார்க்கெட்டுக்கு இன்னும் வேறு இருக்குது. அதான் நான் போன வீடியோக்குள்ளே சொல்லி கொண்டு வந்தேன்னா இன்னும் மார்க்கெட் வேறு இருக்குது. அதான் நான் கோல்டையும் அதான் அப்படி பார்த்து கொண்டிருக்கேன். ஏன்னா கோல்டுக்கு நான் அதான் டார்கெட் கொடுத்தேன்னா 5,000 ஏறும். ஏன்னா மார்க்கெட் ஏறக்குள்ளே கோல்டு, சில்வர் எல்லாம் சேர்ந்து ஏறும், பிட்காயினும் ஏறும். அது நான் பிட்காயின் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். பிட்காயினை பற்றி ஃபுல்லாக நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இந்த டாப்புக்கு போக சான்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னால் உள்ள நெரேட்டிவ் என்னன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் உள்ள கதை எப்படி ஆகும்னு சொன்னால், இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து இந்த மாதம் மீட்டிங் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரேட் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்னு இந்த புல் பேக் ஆச்சு, திருப்பி வந்துட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேட் கட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ணுறது உறுதியான மாதிரி தான். ஏன்னா ரியல் எக்கானமி வீக்காக தான் இருக்குது. ஸோ அதை சட்டுக்கொண்டு ரேட் கட் பண்ணுவாங்க. அதை வந்து மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணி ஏற தொடங்கும். ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ண தொடங்கிட்டுது. ஸோ அதனால் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வந்துடும், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஃபெடரல் ரிசர்வ் டக் பண்ணுவாங்க, காசு நல்லா மார்க்கெட்டுக்குள்ளே போடுவாங்கன்னு சொல்லி மார்க்கெட் ஏற தொடங்கும். அதுக்கு பிறகு தான் கிராஷ் ஆகும். எந்த கணிப்பு, இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்கும், இங்கே போய் ஸ்டாப் ஆன அப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னு எனக்கு தெரியாது. சில நேரம் எக்கானமி வீக் ஆகலாம், லேபர் மார்க்கெட் நல்லா கூல் டவுன் பண்ணலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறலாம், இல்லாட்டி ஜப்பான்லேருந்து ஏதாவது பிரச்சனை எல்லாம். ஜப்பானில் வந்து ஏற்கனவே பிரச்சனை போய்கொண்டிருக்கு, பாண்ட் ஈல்டெல்லாம் ஏறி கொண்டு போகுது. ஸோ சில நேரம் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலாம், அது வந்து பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா நார்மலாக ஜப்பான் ஜென் கேரி ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் ஒரு விதத்தில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு புஷ் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் முந்தி குறைவண்டதால் அங்கே கடன் எடுத்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க, ஏன்னா கூட காசு மேக் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே நிறைய பிரச்சனை வரும்போது அது வந்து யூஎஸ்ஸுக்கும் தாக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரலாம். இல்லாட்டி சைனாலேருந்து ஏதாவது பிரச்சனை வரலாம் என்று சொல்கிறதுக்கு காரணம் முந்தி மாதிரி டீப் சீக் மாதிரி ஒரு ஏஐ வந்து எல்லாம் கிராஷ் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அப்படியே அது காத்தோட போயிட்டுது. ஆனால் அதே மாதிரி ஒரு ஏஐ ஷாக் வந்து சைனாலேருந்து வரலாம். சில நேரம் அவங்க பேன் பண்ணலாம், தெரியாது என்ன மாதிரி நடக்கும்னு. எனக்கு தெரியலை என்ன கேட்டலிஸ்ட், என்ன கதை, என்ன நியூஸ் வரப்போகுது, இல்லாட்டி எக்கனமி வந்து ரிசெஷனுக்கு போக போகுதா என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு கிராஷ் ஆகும். ஸோ இந்த கிராஷ் வரைக்குள்ளே நான் சொன்ன மாதிரி கோல்டும் கொஞ்சம் வரும், பிறகு கோல்டு சில்வர் எல்லாம் கிராஷ் ஆகும். அதான் நான் எப்பயும் சொல்கிறது, 20 to 30% புல் பேக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எந்த நேரத்துலையும் நடக்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ மார்க்கெட்டை நீங்கள் ஒரு பிளேன்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டுன்றது பிளேன் மேலே போய்கொண்டிருக்கு. இப்போ பிளேனில் பிரச்சனைகள் இருக்குது. பிளேன் வந்து கிராஷ் ஆகுமா, ஒழுங்காக லேண்டிங் பண்ணுமான்னு தெரியாது யாருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிளேனில். ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கல்லோ இல்லாட்டி ஒரு சின்ன பறவை போய் தட்டி விட்டாலே போதும், கிராஷ் ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஸோ எங்களுக்கு இதை பிறகு பார்ப்போம். இதை வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக தான் நான் சொன்னேன், அதுக்கு பிறகு கிராஷ் ஆக மாட்டேன். ஆனால் இப்போ நாங்கள் யோசிக்க வேண்டியது மார்க்கெட் வந்து ஏறப்போகுது, மார்க்கெட் ஏறப்போகுது, கோல்டு சில்வர் ஏறப்போகுது, எல்லாம் ஏறப்போகுது. எந்த கணிப்பு, இது ஃபைனான்ஸ் அட்வைஸ் இல்லை, இது எந்த ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். நான் மார்க்கெட்டை பார்க்கும்போது, மார்க்கெட்டில் போகிற கதைகளை பார்க்கும்போதும், ஃபெடரல் ரிசர்வ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வரும், அந்த ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ ஏறப்போகுது, அதில் கோல்டும் வரும், எல்லாம் வரும், பிறகு கிராஷ் ஆகும். ஸோ இந்த கிராஷ் ஆகிறதுக்கு எனக்கு தெரியாத என்ன நியூஸ் வருமென்று, அது எனக்கு தெரியலை என்ன நியூஸ் வந்து மார்க்கெட்டை கிராஷ் ஆகுமென்று. ஆனால் நாங்கள் எண்ட் கேமுக்கிட்ட வந்துட்டோம் என்னை பொறுத்தவரை. இன்னும் ஒரு 3 to 6 month தான், அதுக்கு மேலே தாங்காது நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் மார்க்கெட்டை பெருசாக இது ஃபோக்கஸ் பண்ணாமல் கோல்டையும் சில்வரையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்டா மார்க்கெட் கிராஷ்னு வரைக்கும் இப்போ நீங்கள் கோல்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே நாளைக்கு கிராஷ் வருதுன்னு யோசிப்போம். கோல்டு பெருசாக கிராஷ் ஆகாது, கம்பேர் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். கோல்டு பெருசாக கிராஷ் ஆகாது, ஆனால் மார்க்கெட் நல்லா விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் கோல்டு பக்கம் கூட சாயிறேன். மற்ற கிராஷ் ஆனாலும் திருப்பி இவங்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து பிரிண்ட் பண்ண தொடங்குவாங்க, காசை ஈஸியாக அடிச்சு மார்க்கெட்டுக்குள்ளே விழ தொடங்கிடுவாங்க. அப்போ திருப்பி இன்ஃப்ளேஷன் வரும். ஆனால் அதுக்காக கோல்டில் அப்படியே போய் இறங்கக்கூடாது.
ஸோ இப்போ அடுத்து இதுன்னா இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இப்போ நான் சொல்கிறேன் மார்க்கெட் ஏற போகுது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன என்ன நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கலாம்? ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, காசு இன்வெஸ்ட் பண்ணவே இல்லைன்னா இப்போ ஏறுறது டேஞ்சரான விஷயம். அதனால் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஸோ மாதம் மாதம் வாங்குறது வந்து சேஃபாக இருக்கும். இல்லை அடுத்த ஒரு ரிசன் கிராஷ் வந்தாலும் நீங்கள் மாதம் மாதம் வாங்கக்குள்ளே நீங்கள் ஒன்றடியாக கொண்டு போய் போடுறத விட சேஃபாக இருக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் எப்பயுமே சேஃப் பெட். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் அதுதான் சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஓட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எப்பயுமே கவனமாக வச்சுக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட வேறு காசு இல்லை, சைடில் எந்த காசும் இல்லை, ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே இல்லாட்டி கொஞ்சத்தை விற்கிறது நல்லா. ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே டொப்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ எப்பயும் காசு 30-40% காசு வச்சிருக்கிறனெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சத்தை விற்றுட்டு சைட் லைனில் வச்சுருக்கலாம். அது உங்களுக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணு. நாளைக்கு மார்க்கெட் நல்லா விழுந்தா 50% அப்படி விழுந்தா நீங்கள் திருப்பி கொஞ்சம் வாங்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகிறது எந்த டைம் நடக்கலாம், அதுக்கு முதல் வேறு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோட ஒரு சமரின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் வரும், எல்லாமே வரும், கிராஷ் ஆகும். நான் அடுத்த வீடியோ பிட்காயினுக்கு சொல்கிறேன். பிட்காயினும் நல்லா ஏறப்போகுது எந்த கணிவுப்படி, எந்த ஒப்பீனியன் படி. ஆனால் அதுக்கப்புறம் அது தாறுமாறாக கிராஷ் ஆகும். ஸோ அதையும் நான் அடுத்த வீடியோக்குள்ளே நான் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செஞ்ச மாதிரி நான் பிட்காயினுக்கு செஞ்சு பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் இன்றைக்கு வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.